கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது முற்பகுதி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா முற்பகுதி காலகட்டம் வந்து பாருங்க நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்துல அதிசாரமா பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மாயையான எண்ணங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். அதை ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட் உண்மைதானா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அது பொய்யா அதுலேருந்து எப்படி வெளியே வருது, இந்த மாதிரி செலவு செய்யணுமா அனலைஸ் பண்ணிட்டு தேவைதானா, இஃப் இட் இஸ் எசென்ஷியல் யூ கேன் டூ இட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சனி பகவான் உங்களுக்கு பாத சனியா இருக்கா, நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேலே அவனோட வக்ர பார்வையில் குருனோட 9ஆம் பார்வையினால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டு இது ஒரு பெரிய ப்ளஸ். இது முற்பகுதி. இப்போ அப்படியே நேராக வந்து பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி அப்படின் போது டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு வக்ரகதி. இது உங்களுக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு 100% இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 to 20% நம்ம இந்த விஷயங்கள்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர நிவர்த்தி, ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாருங்கள், இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் 27 2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? அதனால் நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது, குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக இருக்காரு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு. இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே பயிற்சி ஆகிட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் தான் இருக்கார் குரு பகவான். கடகத்தில் உச்சம் பெற்று, அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் 11 டு டிசம்பர் 5 வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 5 திருப்பி கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். ஏன்னா அதிசாரமாக பயிற்சி ஆயிருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு. போயிட்டு அங்கே டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது ஒரு விதமான பலன்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் போகும்போது ஒரு விதமான பலன்கள், சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக நாங்கள் பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக சொல்லுவோம். அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும். கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது முற்பகுதி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, முற்பகுதி காலகட்டம் வந்து பாருங்க நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்தில் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு வக்ரம் என்ன மாதிரி ஒரு மனநிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு பகையாளியாக தெரியுவாங்க. நேற்று வரைக்கும் அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டியா, இப்போ என்னவோ தெரியல, அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அவளுக்கு உண்மையாகவே ஆகுதா ஆகலையான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட். நம்மளை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. நம்ம எதிர் வீட்டுக்காரங்க பாருங்கள், நம்ம வெளில போனால் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களோட திருஷ்டி நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சுற்றி போடுவோம். நம்மளுக்கு ஏதோ யாரோ அந்த எதிர் வீட்டுக்கார பொம்பளை நம்மளை பார்த்துட்டே இருக்குது, அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு வச்சுச்சு. நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு ஜுரம் கூட வந்திருக்கும், சாதாரணமாக ஒரு உடல் சார்ந்த உபாதைகள், சுகர் இருக்குன்னா சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும், அந்த எதிர் வீட்டு பொம்பளை தான் என்னை பார்த்துட்டே இருக்கு, அவள் தான் எனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டா, அந்த மாதிரி தோணும். ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் இம்பேக்டில் தோணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், யார் நம்மக்கிட்ட நல்லா பழகி சாதாரணமாக ஒரு வார்த்தை கேட்டால் கூட ரொம்ப குதர்க்கமாக பேசுகிறாங்க, நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையாகவே அது இருக்கக்கூட செய்யலாம், பட் இருந்தாலும் நிறைய தோணும். 10% இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 90% அந்த இம்பேக்ட் தோணும். ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொந்தரவு ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்க மாதிரி தோணும். பிபி இருக்குது, நம்ம பிபி மாத்திரை சாப்பிட்றோம், பிபி மாத்திரை சாப்பிட்டோம் கண்ட்ரோல் வரல, எனக்கு என்னவோ தெரில, கை கால் உதுருது, எனக்கு வேத்து ஊற்றுது, டென்ஷன் ஆகுது, என் பிபியே கண்ட்ரோல் வரல நினச்சி நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி தோணும். புரியுதுங்களா? கடன் வந்து பாருங்கள், நிறைய கடன் இருக்குது அப்படின்னாலும் இந்த கடனை எப்படி அடைப்போம் தெரியலையே, இந்த கடன் வட்டி பாவம், வட்டி குட்டி போடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கடன் இல்லை அப்படின்னாலும் புதுசாக கடன் வாங்கணும்னு தோணும்,
வாங்கணும்னு தோணுது அப்படின்னாலும் தனிநபர் கடன் வாங்காதீங்க, நம்ம வந்து பேங்க்கில் வாங்கிக்கணும். அதே மாதிரி நான் தனிநபர் கடன் வாங்கினேங்க, இந்த காலகட்டத்தில் நான் வந்து பேங்க்லேருந்து வாங்கி அதை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு 3 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், என் கடன்லாம் செட்டில் ஆகிடும். ஆனால் பேங்க்கில் 5 லட்ச ரூபாய் தரேன் தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், 5 லட்ச ரூபாய் வாங்கி 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மீதி 2 லட்ச ரூபாய் வீட்டை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு நகை வாங்கலாம்னு நினைக்கிறேன். இப்படிலாம் வந்து ஆடம்பரத்துக்கு நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். செய்யலாமா? செய்யலாம். திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா செய்யலாம். இல்லைனா அனலைஸ் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரிலாம் தோணும், நம்ம வந்து கடன்லாம் அடிச்சுட்டு நம்ம எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, எவ்வளோ நாள் தான் சிம்பிளாக வந்து வீட்டில் ஏசி இல்லாமல் சோஃபாலாம் இல்லாமல் இருக்குது, நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வாங்கி போடலாம்யா அப்படின்லாம் தோணும். அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மாயையான எண்ணங்கள் எல்லாம் க்ரியேட் ஆகும். அதை ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட் உண்மைதானா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அது பொய்யா அதுலேருந்து எப்படி வெளியே வருது, இந்த மாதிரி செலவு செய்கிறோமா அனலைஸ் பண்ணிவிட்டு தேவைதானா, இஃப் இட் இஸ் எசென்ஷியல் யூ கேன் டூ இட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். பொதுவாக குருவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலே லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அவன் 6ஆம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அப்படின் போது இந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படும். அதே மாதிரி வந்து பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக இருக்கான். நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அதுக்கும் மேலே அவனோட வக்ர பார்வையில் குருனோட 9ஆம் பார்வையினால் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டு, இது ஒரு பெரிய ப்ளஸ். இது முற்பகுதி. இப்போ அப்படியே நேராக வந்து பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி அப்படின் போது டிசம்பர் 5 to மார்ச் 11, 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு வக்ரகதி. இது உங்களுக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்லது அப்படின்றது நம்மளுக்கு அடைஞ்சிடும். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும், பூர்வீகம் சார்ந்து இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், அது சொத்தானா இருக்கலாம், இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு வீடானா இருக்கலாம், இல்லைனா ஒரு நகை நெட்டானா இருக்கலாம், அது சார்ந்து நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனையே இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தோணும். ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பாருங்கள், பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை நம்மளுக்கு கொடுக்கலன்னா அது வேறு, கொடுத்துட்டாலும் நமக்கு என்ன தோணும், அந்த வீடு வந்து வியாபாரம் ஆகல, நம்ம வந்து வீட்டை வச்சுட்டுருக்கோம், வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க, யாரும் வந்து வீடை வாங்க மாட்டேன்றாங்க. அந்த எங்கள் எதிர் வீட்டுக்கார பொம்பளை சொல்லிட்டா, இல்லை பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை சொல்லிட்டாக்கா, அந்த வீடு வியாபாரமே ஆக மாட்டேங்குதுன்னா வீடு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருக்கா, ஒத்த வார்த்தை சொல்லிட்டா. உடனே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஐயோ அந்த வீட்டில் ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குது, அதாவது தீய சக்தி நடமாட்டம் இருக்குது, அந்த வீட்டை எப்படின்னா வந்து விற்றா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படும். ஜஸ்ட் அன் இல்யூஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து நிறைய இருக்குங்க. இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் நான் போய் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வேண்டாம், இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் இல்லை. பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குங்க, அதை பேங்க்கில் வந்து அடமானம் போட்டுட்ருக்காங்க, என் கையில் காசு இருக்குது, போய் அடமானம் கொண்டு மீட்டு கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். இந்த காலகட்டம் யோசிச்சு செய்யுங்க. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைங்க அது வந்து கோர்ட்டில் இருக்குது, நான் அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் வேண்டாம். மத்தியஸ்தரே மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடுவான், பெரும்பகுதி அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட், ஒரு மாயை எல்லாம் வருது அப்படின்போது ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யறது அப்படின்றது நல்லதுங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அவன் வந்து பாருங்கள், குருனோட பார்வை அவன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அவனோட வக்ர பார்வையில் நல்லிஃபை ஆகிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆக இந்த பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் இருக்க குரு, வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இல்யூஷனரி எஃபெக்டை ஏற்படுத்தும். அதை பற்றி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அனலைஸ் பண்ணிட்டு செய்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியாக இருக்கான். பாத சனி நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறான். அவன் மேலே குருனோட பார்வை இல்லை. அப்போ பாத சனி வந்து பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பான். 100% உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் 10 to 20% அவன் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பான். என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பான்? வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்போ இந்த குழந்தைங்க கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்தா பட்டுன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் தான் இந்த பட்டுன்னு வெடிக்குது. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் பட்டுன்னு வெடிக்கும். குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த பட்டாசு இருக்குது, பூண்டு பட்டாசு டொப்புன்னு போடுவாங்க, வெடிக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேமிலிலையும் இருக்கும். அக்கம் பக்கத்தினரும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நெய்பர்ஸோடவும் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம கையிருப்பு, நம்ம கடன் கொடுக்கவும் வேண்டாம், பெரிய லெவலில் யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்க வேண்டாம், இதில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்குறது அப்படின்னாலும் தனிநபர் கடன் வேண்டாம், பேங்க் கடன் வாங்கிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 100% இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 to 20% நம்ம இந்த விஷயங்கள்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் எப்பயுமே 100% கவனம் வச்சுக்கோங்க. எல்லா ராசியுமே சொல்லலாம், இது வந்து கும்பம் அப்படின்றது மட்டுமே சொல்லணும் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதுமானது.
இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்தில் தசநாதன் பிளேஸ் 50%, கோச்சார பலன் 50%. அப்போ உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும், 100% இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை 2வது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.